ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நவீஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இது ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஈவினிங் எடுத்த விலாக் தான். இது ஒரு குக்கிங் விலாகாக தான் இருக்க போகுது. ஹெல்தியான பெஸ்ட்டு ஸ்நாக்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மரத்தை நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. க்ரீனரியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு. கீழே பாருங்கள், எல்லா இலையும் உதிர்ந்துருச்சு. வாங்க இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்க போகிறேன். அதில் வந்து அரிசி மாவு ஒரு 3 டம்ளர் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதோட பெரிய வெங்காயத்தில் வந்து 1, அப்புறம் கேரட் 1, ரெண்டையும் எடுத்து நல்ல தோலெல்லாம் சேர்த்துட்டு கழுவிட்டு நான் ஒரு சாப்பர் வாங்கினேன். இந்த சாப்பர் சூப்பராக வேலை செய்யுது. கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு பொடி பொடியாக அது நறுக்கி கொடுக்குது. ரிசல்ட் சூப்பராக இருக்குது. நான் வாங்கும்போது யோசிச்சுட்டே வாங்கினேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நமக்கு ரொம்ப நைஸாக அரிஞ்சு கொடுக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரிஞ்சிருச்சு வெங்காயத்தை அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிட்டேன். இதை இந்த மாவில் போட்டுடலாம். இதுக்கப்புறம் இதே மாதிரி கேரட்டையும் நான் நல்லா தோலை சேர்த்திட்டு கழுவிட்டு கேரட்டு அப்புறம் பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு சாப் பண்ண போகிறேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். அது சூடாகட்டும். சூடாகிற அதே சமயம் நம்ம இந்த காய்கறிகளையும் கட் பண்ணிடலாம். ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நவி வந்து சில நேரம் பசிக்குதுன்னு சொல்லும்போது ஏதாவது ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த கொழுக்கட்டை எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி புளி கொழுக்கட்டை தான் பண்ணி கொடுக்க போகிறேன் அவளுக்கு. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் கேரட்டெல்லாம் அதில் போடுறேன். இப்போ நான் கேரட்டையும் கொஞ்சம் நைஸாக அரிஞ்சிட்டு இதுக்குள்ளே போட்டுடுறேன். இதையுமே நல்லா சாப் பண்ணியாச்சு. நவி எனக்கு ஹெல்ப் பண்ணுறா பாருங்கள். தேவையான அளவு பொடி பொடியானதுக்கப்புறம் இதையுமே அந்த மாவில் நாங்கள் சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே தண்ணி சூடாகிட்டுருக்கு. கேரட் நல்லா பொடி பொடி ஆகிடுச்சு. இதையுமே மாவில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல நைஸாக அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு. பச்சை மிளகாவும் ரொம்ப குட்டி குட்டியாக அரைப்பட்டுருச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காஸ்ட்டுக்கு இந்த சாப்பர் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். இப்போ இந்த மாவில் இந்த கேரட்டையும் சேர்த்துட போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சூடான தண்ணியை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதே அடுப்பில் வந்து இட்லி பானையை வைக்க போகிறேன். இட்லி பானையில் உள்ள தண்ணி சூடாகட்டும். இப்போ வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சம் கடுகு தாளித்து போட போகிறேன். ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3ஐயும் நான் பொரித்து இதில் போட போகிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடலை. இப்போ தாளித்ததையும் இதோட சேர்த்துருவோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடான தண்ணியை இதில் ஊற்றினா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி அதில் உப்பெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இதை வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கிண்டி வச்சிடலாம். இப்போ நான் இட்லி தட்டுலேயுமே துணி போட்டு ஈரமான துணியை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்ல பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இதில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நவி பக்கத்தில் நின்று சொல்லிகிட்டு இருந்தா எப்போ ரெடி ஆகும் அப்படின்ட்டு. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ தேவையான புளி கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இந்த 2 தட்டுலேயும் வச்சாச்சு. இது அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி சூடாகிடுச்சு அதே நேரம். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இதுக்கு கார சட்னி இல்லாட்டி பொடி, இட்லி பொடி இருந்தால் கூட போதும். நான் இன்றைக்கி பொடி தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன், அதனால் பொடி வச்சு தான் இதோட சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நவிக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டிட்டு இதிலிருந்து நவிக்கு தேவையானதை எடுத்து நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னென்ன இதில் சேர்ப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான சஜஷன். இதோட நான் அரைச்ச இட்லி பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்டு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.